ஒரு பொய்ய பல காலம் சொல்லிக்கிட்டே இருந்தா அதுவே உண்மை அப்படின்னு நம்ப வைக்க முடியும். இதுல கை தேர்ந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்க. இவங்க செய்யக்கூடிய பச்சையான இந்து வெறுப்பு அரசியல் நல்லா தெரியுது. இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் இருக்கு இல்லையா, இது சாதாரணமா கடந்து போற விஷயமே கிடையாது. இவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த மத நல்லிணக்க டிராமாவை மக்கள் தெரிஞ்சுக்கணும். கடந்து வந்த வரலாறு என்ன, உண்மையில இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல, இதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்த திமுக, திக, அப்புறம் இந்த திருமாவளவன் போன்றவர்களுக்கு இந்து கடவுள்கள் பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்றத நம்ம கேட்கணும். நம்ம ஒரு இந்துக்களாக நம்ம மதத்துல இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் அல்லது நம்பிக்கைகளை பற்றி நம்ம முன்னோர்கள் கிட்ட கேட்கலாம். இல்ல இந்த சமயத்திலேயே இருக்கக்கூடிய பெரியவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தின டாக்குமெண்டேஷன் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக செய்யக்கூடிய அரசியலானது எப்படியா இருக்கும்? உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே, நீங்க தான் எந்த பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டீங்களே. குறிப்பா திருமாவளவன் அவர்கள் அசிங்கமான கோபுரங்கள் இருக்கிறது தான் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா மேடையிலேயே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீங்க ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க இங்க உட்கார்ந்து அப்படின்ற கேள்விய ஒரு இந்துவாக நம்ம கேட்கணும். நம்ம வணங்கக்கூடிய முருக பெருமானை பற்றி இவங்க எழுதக்கூடிய கதைகள் இருக்கு இல்லையா, இப்ப எப்படி திருவள்ளுவரை மதம் மாத்தி அவரை வெள்ள சாயம் அடிச்சு உட்கார வச்சிருக்காங்களோ, வள்ளலாருக்கு எப்படி பண்ணாங்களோ, இப்ப அவங்க அடுத்து எடுக்கக்கூடியது முருகனை எடுக்கிறாங்க. இவங்க எடுத்துப்பாங்க, ராமரை அங்க எடுத்தீங்க நார்த்ல, சவுத்துல முருகரை பிடிச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு தான் எந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லையே. நீங்க தான் தாலியை கூட போட்டுக்க மாட்டீங்க, தாலி அறுப்பு போராட்டம், குடிமை அறுப்பு போராட்டம் பண்ணுவீங்களே. நீங்க ஏன் முருகனை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க? அப்ப இந்து சமய அறநிலைத்துறைன்றது எதற்காக இருக்கு? கோவிலின் நம்பிக்கைகளையும் கோவில்ல செய்யக்கூடிய வழிபாடுகளையும் தலையிடுறதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லணும். குறிப்பா வரலாற்றை அழிக்க பாக்குறாங்க திமுக அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்க குற்றச்சாட்டு. இவங்க என்னன்னா, இவங்களோட ஸ்டைலு, இவங்களே ஒரு ஒரு குரூப்பை வச்சுட்டு இவங்களே புத்தகம் எழுதி இவங்களே அதை வெளியிட்டு அதை ஒரு ஆதாரம்னு காட்டுறதுல கை தேர்ந்தவங்க இந்த திமுக. இதுக்காகவே பல அமைப்புகளையும் பல இயக்கங்களையும் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஏற்கனவே நிறைய பேருக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான், வரலாற்றை அழிக்கிற ஒரு விஷயத்தை தான் இப்ப திமுக செஞ்சுட்டு இருக்காங்க இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல. ஏன் நம்ம திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இருக்கக்கூடிய தீபத்தூண்ல விளக்கேத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட திமுக அரசாங்கம் இப்படி செயல்படுது அப்படின்னு ஒரு இந்துக்களாக ஒரு முருக பக்தர்களாக நம்ம கண்டிப்பா இதை கேள்வி எழுப்பணும். இந்த மலையானது, திருப்பரங்குன்றம் மலையானது முருகனுக்கே சொந்தம். அந்த மலையே முருகன் தான் அப்படின்னு நம்மள மாதிரி நம்பிக்கை உள்ளவங்க அதை வழிபடுறோம். ஆனா திமுக அரசு அதுக்கு முட்டுக்கட்டையானது போடுது. மலையோட உச்சியில காசி விஸ்வநாதர் கோவிலும் மலை அடிவாரத்துல நம்ம முருகப்பெருமானுக்கான ஆலயமும் எழும்பி இருக்கு. இதைத்தான் நம்ம காலாகாலமா வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். இதே மலையில மதுரையை கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச நம்மளுடைய விஜயநகர மன்னரால விரட்டி அடிக்கப்பட்ட சிக்கிந்தர் பாஷாவுடைய நினைவு தர்கா ஒண்ணு ஒரு ஓரத்துல இருக்கு. மற்ற மலையோட மற்ற இடங்கள் எல்லாமே நம்மளுடைய கோவிலுக்கு தான் சொந்தமான இடம். ஆனா இந்த திமுக அரசு இதுக்கான பெயிண்ட் அடிக்கிற வேலையும் இவங்களுக்கு சாதகமான பல விஷயங்களையும் பேசிட்டு வராங்க. இந்த தீபம் ஏற்ற பழக்கமே கிடையவே கிடையாது. திடீர்னு இந்துக்கள் இதை திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொய்யான விஷயத்த திமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. அப்படி கிடையாது. காலாகாலமா இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துல இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தான் நம்ம முன்னோர்கள் வழி வழியா தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க. எப்பல இருந்து விளக்கேற்ற முடியாம போச்சு அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டுல 1862 வரைக்கும் இங்கதான் நம்ம கார்த்திகை தீபம் மற்ற விசேஷங்களுக்கு விளக்கேத்திட்டு இருந்தோம் அந்த மலை உச்சியில. இது பிரிட்டிஷர் காலம் வந்த பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க விளக்கேற்ற விடலை. அதுதான் விஷயம். அதுவும் குறிப்பா 1862 இருந்து 1912 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த விளக்கேற்ற விடாம செஞ்சது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தான். சோ முத இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது, வழக்கா இது எப்ப மாறுது அப்படின்னா 1920 தான் முத இந்த வழக்கானது ஒரிஜினலா ஃபைல் ஆகுது. ஒரு வரைபடமானது தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான தீர்ப்பு 1923 வருது. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வரைபடமானது கொடுக்கப்படுது. தர்காக்கு சொந்தமான மலை மேல் உச்சியில இருக்கக்கூடிய தர்கா, அதுக்கப்புறம் கீழ் அடிவாரத்துல அமைந்திருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம் பகுதி, அது போகக்கூடிய படிக்கட்டு, இது மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு சொந்தம். மற்றபடி அது மற்ற இடங்கள் எல்லாமே கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பானது வருது. அதன் பிறகு 1926 பாத்தீங்கன்னா இந்த 23 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு ஸ்டே வாங்கி நிப்பாட்டி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1930
உச்ச நீதிமன்றத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய பிரிவியூ கவுன்சில்ல வந்து 1923 தீர்ப்பை வந்து ஊர்ஜிதப்படுத்தி அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. பிறகு இந்த இஷ்யூ எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 1990களில் இந்து முன்னணி கட்சி அவங்க பலத்தை பயன்படுத்தி நம்மளோட பாரம்பரிய வழக்கப்படி வந்து அந்த தீபத்தூண்ல விளக்கேற்றணும் அப்படின்ற கோரிக்கையானதை முன்வைக்கிறாங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா 2005ல் வந்து ஒரு அமைதி கமிட்டி வந்து ஒன்று போடுறாங்க. அந்த கமிட்டி மூலமா வந்து இந்த பாரம்பரிய முறைப்படி இந்த தீபத்தூண்ல விளக்கேற்றணும் அப்படிங்கிற அப்ஜெக்ஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தர்காவுடைய அமைப்பினர் கிட்ட வந்து நோ அப்ஜெக்ஷன் கேட்கிறாங்க. அவங்களும் எழுத்துப்பூர்வமா இங்க எங்களுக்கு அந்த பாரம்பரிய முறைப்படி நீங்க விலக்கேற்றதுல எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு எழுத்துப்பூர்வமா கொடுக்குறாங்க. அதன் பின்பாக பல சட்ட போராட்டங்களானது நடக்குது. தொடர்ந்து இதை மேற்கொள்றாங்க அங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2014 மற்றும் 2017 வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபமேற்ற வேண்டும் அப்படின்னு அனுமதி கேட்டு மீண்டும் வழக்க தொடுக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1923ல் வந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அதை மறுபடியும் நிராகரிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து மலை மேல விலக்கேற்றுவதற்கான சட்ட போராட்டங்களானது நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2023ல் ஒரு புது பிரச்சனையானது கிளம்புது. என்ன அப்படின்னா, சில இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தனி வழி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்க தர்கா போறதுக்கு, அதை விட்டுட்டு மலையோடைய மற்ற பகுதிகள்லயும் படிக்கட்டுலயும் வந்து இவங்க வந்து நமாஸ் பண்றது அப்படின்ற வழிபாடு முறையை செய்யறாங்க. இதுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பின்பு என்ன ஆகுது அப்படின்னா, டிசம்பர் 2024ல் ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஆடு மற்றும் கோழிகள் எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டு தர்காவில் வந்து நாங்க பலி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க மிருக பலி எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவங்கள தடுக்கிறாங்க. இதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மலையவே ஆக்கிரமிப்பு நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சமானது இந்த இந்து மக்கள் மத்தியில ஏற்படுது. அதன் பிறகு நடந்ததுதான் சம்பவம். அது கடந்த ஜனவரி 2025ல் சரியான தேதி சொல்லணும் அப்படின்னா 21ஆம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியின் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அப்துல் சமத் மலைக்கு மேல அத்துமீறி ஏறி எந்த அதிகாரமும் இன்றி திருப்பரங்குன்றம் மலை இடங்களை அளவிட்டு சர்வே வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் வந்து குழப்பம் அதிகரிக்குது. அதோட மட்டும் நிக்காம அடுத்த 22ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியன் முஸ்லீம் லீக் இவங்க வந்து கூட்டணி கட்சியா இருக்காங்க. இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரும் வக்ஃப் போர்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் மலை மேல ஏறி போயிட்டு அங்க அசைவம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு கும்பலை கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு பிரச்சனையை பண்றாரு. இதெல்லாம் நம்ம கண்குளிரவே பார்த்திருக்கோம். அதன் அடுத்து வந்து இது வந்து திருப்பரங்குன்றம் மலை கிடையாது, இது சிக்கிந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள இந்த திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் இந்த இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து செய்யறாங்க. சில பேர் இங்கதான் வந்து பிரச்சனை பெருசாகுது. அதை அடுத்து ஒரு வாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சமண காலத்துல அந்த கைவண்ணத்தோடு காணப்பட்ட பாறைகள்ல இவங்க போய் பச்சை பெயிண்ட் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து தொல்லியல் துறை வந்து கண்டுபிடிச்சு காவல்துறை உதவியோட போயிட்டு அந்த இடத்துல அந்த பச்சை பெயிண்டை நீக்கிட்டு மலை வந்து பழமையானது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு வராங்க. சோ இந்த மாதிரி அத்துமீறி மலை மேல ஏறி போயிட்டு இது இவங்களுக்கு சொந்தமானது, அது சிக்கிந்தர் மலை தான் அப்படின்னு நம்ப வைக்கிற முயற்சியில இவங்க ஏற்படுறாங்க. இதையடுத்து வந்து பிப்ரவரி 2025 இந்து முன்னணி சார்பாக திருப்பரங்குன்றம் மலை, அந்த மலை வந்து முருகனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெறுது. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. மதுரை உயர்நீதிமன்றம் 2 நீதிபதிகள் அடங்கிய டிவிஷன் பெஞ்சில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சிக்கிந்தர் மலையெல்லாம் கிடையாது, இது திருப்பரங்குன்றம் மலை தான், அது வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பானதை கொடுக்குறாங்க. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நவம்பர் 6ஆம் தேதி வந்து இந்து முன்னணியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த இந்து வழக்கப்படி, அதாவது நம்மளுடைய முறைப்படி வந்து திருப்பரங்குன்றம் தீப தூண்ல வந்து மலை உச்சியில கண்டிப்பா விளக்கேற்றியே ஆகணும் வருகின்ற இந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்படின்னு முடிவெடுத்து இதை வலுப்பெற செய்யறாங்க. ஏன்னா வந்து ஒரு சார்பினர் வந்து இதை வந்து சிக்கிந்தர் மலையா மாற்ற முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற அச்சமானது அவங்களுக்கு ஏற்படுது இல்லையா. சோ இப்ப நமக்கு சொந்தமான இடத்த நம்ம கேட்கறதுல என்ன தப்பு இருக்க போகுது அப்படிங்கிறது, நம்மளோட உரிமை, நம்மளோட பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சட்ட போராட்டமானது முன்னெடுக்கிறாங்க. ராமா ரவிக்குமார் அவர்கள் இந்த சட்ட போராட்டத்தை மேற்கொள்றாரு. அதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்களே நேரடியா போய் ஆய்வுகளானதை செய்யறாரு. அந்த தர்காக்கும் அந்த தீபத்தூணுக்கும் 50 மீட்டர் இடைவெளியானது இருக்கு, அதனால எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது, அவங்களோட பாரம்பரிய வழக்கத்தை நீங்க நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பானது வழங்கப்படுது. இந்த தீர்ப்பை வந்து மனமோந்து எல்லோருமே வரவேற்றோம். ஏன்னா வந்து இது வந்து அந்த மக்களுக்கு, நீங்க அந்த மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க, எத்தனை கால போராட்டம் இது அப்படிங்கிறது. நம்ம ஊர்ல நம்ம ஒரு கோயில் வச்சிருக்கோம், இல்ல நம்மளோட சொத்து, இந்த மாதிரி எத்தனை விஷயத்துக்கு நம்ம சட்ட போராட்டம் மேற்கொண்டு அதை வெற்றி அடைகிறோம். ஆனா
இந்த திமுக அரசு பண்ண இந்த கேவலமான விஷயம் இருக்கு இல்லையா, 3ஆம் தேதி கார்த்திகை தீபத்துக்கு நீங்க மலை உச்சில விளக்கேத்தலாம் அப்படின்ற தீர்ப்பு வந்த பிறகும் இந்த இந்து சமய அறநிலையத்துறை எப்போதும் போல இந்த விநாயகர் கோவில் இருக்கு இல்லையா, உச்சி பிள்ளையார் கோவில், அங்க விளக்கேற்றதுக்கான ஆயத்த பணிகளை செய்யறாங்க. ஆனா தீர்ப்பை மதிச்சு அங்க இருக்கக்கூடிய மலை உச்சியில இருக்கக்கூடிய தீபத்தூண்ல விளக்கேத்துறதுக்கான எந்த விதமான ஏற்பாடும் செய்யல. அங்க கூடி இருந்த ஊர் மக்கள், இந்துக்கள், பொதுவாகவே நமக்கு வந்து தீப திருநாள் அப்படிங்கறத வந்து நம்ம வெகு விமர்சையா செய்வோம். அதுவும் திருவண்ணாமலையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜோதி பிழம்பாக நம்மளுடைய சிவபெருமானே தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சியில விளக்கேத்தின பிறகுதான் நம்ம வீடுகள்ல வந்து விளக்கேத்துவோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளால நேர போக முடியலையும் டிவியில பார்த்து நம்ம அந்த விஷயங்கள் செய்யறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த திமுக அரசு வலுக்கட்டாயமா உங்களுக்கு தீர்ப்பே வழங்கிட்ட பிறகும் நீங்க வந்து போய் விலக்கேத்த கூடாது அப்படின்னு தடுத்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சிக்கல்லே பெரும் சிக்கலா இருக்கு. இந்த விஷயத்துல நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு, அந்த தீர்ப்பை கொண்டு வந்த பிறகும் இவங்க ஈவினிங் வரைக்கும் வந்து எந்த விதமான ஏற்பாடும் செய்யாம இருந்ததுனால மீண்டும் வந்து அவங்க வந்து இந்த கோர்ட் அணுகுறாங்க. அப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த CISF அதிகாரிகளை அவங்களோட அனுப்புறாங்க. நீங்க ஒரு 10 பேர் போய் மலை மேல வந்து விலக்கேத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ள இங்க தமிழக காவல்துறை என்ன பண்ணுது, இந்த திமுக அரசின் பேச்சை கேட்டுட்டு அந்த இடத்துல வந்து 144 போடுறாங்க. அங்க தள்ளுமுள்ளு ஏற்படுது, தடியடி ஏற்படுது. இவங்க மறுபடியும் வந்து அந்த 6-5க்கு விலக்கேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரும் பொழுது அந்த இடத்தையே வந்து ஒரு கலவர பூமியாவே மாத்திடுச்சு இந்த திமுக அரசு அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரணமா விட்டிருந்தாலே நீங்க 144 போட்டாலுமே அவங்க கெஞ்சுறாங்க, நாங்க போய் விலக்கேத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க 4 பேர் போறோம் சார், இல்ல அவங்களையாச்சும் விடுங்க சார், மனுதாரரையாச்சும் விடுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போலீஸ் வந்து திமிரா சொல்றாங்க, we will face the consequences, we will not allow அப்படின்னு. இந்த பக்கம் தர்கா தரப்பும் அதை மறுக்கல, அந்த ஊர் மக்களும் மறுக்கல. ஏன் வந்து காவல்துறை இதை செய்யணும் அப்படின்ற கேள்விதானே நிலவுது. இதெல்லாம் என்னன்னு நீங்க சொல்வீங்க? பச்சையான இந்து வெறுப்புன்னு இல்லாம வேற என்னன்னு சொல்வீங்க? இந்த இடத்துல ஒரு மத கலவரத்தை உருவாக்க நினைச்சது யாரு? நீங்க சும்மா விட்டுருந்தா அன்னைக்கு தீபம், அன்னைக்கு போய் விளக்கேத்திட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துருப்பாங்க. இதை கலவரமாக்குறது யாரு? திமுக அரசு தானே. இப்ப அங்க விளக்கேத்துறதுனால உங்களுக்கு என்ன ஆயிட போகுது? எதுவுமே ஆக போறது இல்லையா? அன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் தீபம் ஏத்த போறாங்க, இல்ல நம்மளோட நம்பிக்கைகளுக்கான உரிய நாட்கள்ல வந்து போய் தீபம் ஏத்த போறோம். தீபம் ஏற்றுறதுனால உங்களுக்கு என்ன சார் கெட்டு போகுது? இதை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுவீங்களா? இந்த மாதிரி இப்படி வேணுமனே அந்த இடத்துல 144 போட்டு கலவரத்தை உண்டாக்கி டிசம்பர் 4ஆம் தேதி மீண்டும் கொடுக்குறாரு, நீங்க போய் இன்னைக்கு விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து நீதிமன்ற அவமதிப்பு பண்றாங்க. 2 நீதிபதிகள் அடங்கிய மறுபடியும் இன்னொரு பெஞ்ச் ஃபார்ம் பண்ணி அவங்களும் அதே சொல்றாங்க, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு கரெக்ட் தான், நீங்க போய் விலக்கேத்தலாம் அப்படின்னா மறுபடியும் மேல்முறையீடு போது தமிழக அரசு. அப்ப இந்து சமய அறநிலையத்துறை எதற்காக இருக்கு அப்படின்ற கேள்வி எழுப்பணும் இல்லையா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஜகவினர் அங்க குவிறாங்க. பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட பாஜகவினர் பல பேரும், இந்து முன்னணியின் பல பேரும் வந்து அரசு செய்யப்படுறாங்க. இன்னைக்கு இந்த ஒரு வாரமா பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்து சமய அறநிலையத்துறை வந்து அட்டகாசத்தை தான் பண்ணிட்டு இருக்கு. தமிழக அரசு அட்டகாசத்தை தான் பண்ணுது. எங்கெல்லாம் பக்தர்கள் போராடுறாங்க, எங்க நம்பிக்கைக்காக நாங்க போய் விலக்கேத்தணும், அதுக்கும் நாங்க சட்ட ரீதியா போராடி ஆவணங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு வந்து இதை பண்றோம். ஆனா நீங்க திமுக அரசு மக்களுக்கான அரசு, நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை நசுக்கக்கூடிய அரசாக தான் இந்த அரசு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. அந்த தீபத்தூண்ல விலக்கேத்துறதுனால இங்க யாருக்கு என்ன பிரச்சனை? மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.